ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சில நான் செமஸ்டர் புக்ஸோட வந்துட்டு பிடிஎஃப் இருக்குது, நம்ம வேணும்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அது என்னென்ன புக்ஸு அப்படிங்கிறத நான் அதில் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால அந்த ரிலேட்டடான சம் ஆஃப் புக்ஸ், அப்புறம் ஜென்ரல் பேப்பர்ஸ், நான் செமஸ்டர் ஒன்லி, செமஸ்டர் பேட்டர்னு கிடையாது, நான் செமஸ்டர் ஒன்லி. ஸோ நான் அந்த பிடிஎஃப்ஸு சப்ஜெக்ட் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் கூட மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணிங்கன்னா நான் மெயில் பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த மென்ஷன் பண்ணாத புக்ஸ் கோட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிடிஎஃப் இருக்கா, அந்த பிடிஎஃப் இருக்கான்னு கேட்பீங்க. நான் செமஸ்டர் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. நான் கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். வேணுங்கிறவங்க எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் கூட இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா த ரொமான்டிக் அண்ட் விக்டோரியன் ஏஜஸ், பிஏ இங்கிலீஷ்க்கு உண்டானது. இந்த புக்கு வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் பார்ட் பி பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து UUN G05. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் செமஸ்டர் தான், செமஸ்டர் பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. அப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் பார்ட் UN G05 சேம் புக்கு, அதே தான். அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் UN A01. இது வந்து நான் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா காமன் புக்ஸு. என்ன, நான் செமஸ்டரில் நீங்கள் யூஜியில் வந்துட்டு காமன் புக்ஸு, இது நீங்கள் வந்துட்டு UN A01 அதனுடைய சப்ஜெக்ட் கோடு. இதோட எல்லா பிடிஎஃப்பும் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், UN G06. ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு பேஜுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் இருக்கும். எல்லா புக்ஸுக்கும் பின்னாடி மாடல் கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லா புக்ஸுக்கும் இருக்கும். அடுத்து வந்துட்டு LTAM 03 காப்பிய இலக்கியமும் புதினமும். LTAM 03 எல்லாமே நான் செமஸ்டர் தான், நான் செமஸ்டர் பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. அப்புறம் LTAM 04 சப்ஜெக்ட் கோடு வந்து புக் நேம் வந்து பண்டைய இலக்கியமும் உரைநடையும். இந்த பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. அப்புறம் UN G02 ஃபஸ்ட் இயர் பார்ட் 2 இங்கிலீஷு செமஸ்டர் 2. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து UN G02. இந்த பிடிஎஃப்பும் அப்படிலாம் இருக்குது. அப்புறம் UN G05 ஆக்சுவலாக அது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பார்ட் A இங்கிலீஷ். அப்புறம் UN A01 அதுவும் சொல்லியாச்சு. ஸோ இது மாடல் கொஸ்டின். இது UN A01 மாடல் கொஸ்டின் ஃபார் நான் செமஸ்டர். நம்ம இதுவும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு மாடல் கொஸ்டின் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறவங்க வந்துட்டு இது வந்து காமன் பேப்பர் ஃபார் தேர்ட் இயர். அப்புறம் UGKL 01 ஜென்ரல் நாலேஜ் செகண்ட் இயர் ஃபார் காமன் ஃபார் ஆல் கோர்சஸ் நான் செமஸ்டர், UGKL 01. இந்த புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து UGKL பார்ட் பி, அதில் பார்ட் ஏ இருக்குது, இதில் பார்ட் பி. சரிங்களா? இந்த புக்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. கமெண்ட் பண்ண வேணாம், கமெண்ட் செக்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். வேணுங்கிறவங்க இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் கோடை மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களை காண்டாக்ட் நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா ஏதாவது டவுட்னா கேட்கணும். இதில் உள்ள சப்ஜெக்ட் கோடை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா போதும். அந்த மெயில் காப்பியை வந்துட்டு என்ன, இந்த புக்கு மட்டும் நம்மள்ட்ட பிடிஎஃப் கிடையாது, புக்காக தான் இருக்குது. த ரொமான்டிக் அண்ட் விக்டோரியன் ஏஜஸ் என்ன. சரிங்களா? பார்ட் 3 இங்கிலீஷ். ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஜெராக்ஸ் வேணால் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இந்த புக்கு வந்து பிடிஎஃபாக இல்லை. இதை தவிர மற்ற எல்லா புக்கும் என்கிட்ட வந்துட்டு பிடிஎஃபாக இருக்குது. UN A01க்கு நம்மள்ட்ட மாடல் கொஷின் இருக்குது. ஸோ ஓகே, மாடல் கொஷின் ஏற்கனவே நான் தனியாக வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் வேணுங்கிறவங்க வாங்கிங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மெயிலில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். இது நான் செமஸ்டரில் வந்துட்டு அரியர் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது போன்ற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட அப்டேட் வேணும், டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.